ஐயா, தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. மோடி பிரதமர் ஐயா, இந்தி பாரம்பரிய பிரதமர் ஐயா, வணக்கங்க ஐயா. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டெல்லியில் இருக்கிற போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதனால் நம்ம மனவேதனை அளிக்கும் பொதுமக்களையும் இராணுவ அதிகாரி பொதுமக்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் உருவாகிவிட்டது. இதனால் நம்ம பாரம்பரிய பிரதமர் இந்தமாரி துன்பங்கள் வரக்கூடாதுங்க ஐயா. இதனால் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மோடி பிரதமர் ஐயா. இந்த உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இராணுவ படைக்கும் கெட்ட பேர், போலீஸ் அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர். மக்கள் துன்பத்தில் இருக்க நேரத்தில் அரசு தான் கை கொடுக்க வேண்டும். அது மீட் தேர்வு என்னன்னு சொல்லிட்டு அது முடிவானது உங்கள் கையில் இருக்குது. அது நல்ல முடிவாக எடுத்து பொதுமக்கள் இதோட முடிவை என்னான்னு ஒரு கேள்வி எழுப்பி இந்த முடிவுக்கு ஒரு காரணம் கொடுங்க ஐயா. இதுதான் முக்கியமானது. இதனால் மக்கள் மனதில் இந்த அரசாங்கத்தில் இந்தமாரி இருந்து பாரத நாட்டில் ஒரு சுதந்திரம் கிடைக்காம மனவேதனை அனுபவிக்கிற ஒவ்வொரு மக்களும் சரி, பிள்ளைங்களும் சரி, வருங்காலத்தில் உருவாகிறதுக்கு உங்களை பார்த்து தான் உருவாக்கணும். இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மோடி பிரதமர் ஐயா தான். இது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. இதெல்லாம் மற்ற நாட்டுக்காரர் பார்த்தாங்களோ, பாரத நாட்டில் இந்தமாரி இந்தியாவில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே அப்படின்னு ஒரு சொல்லிட்டா நம்ம நாட்டுக்கு நம்ம அவமானம். அதுவும் பாரத நாட்டில் இந்தமாரி நடக்கக்கூடாது. உங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு கோரிக்கை கெடுக்குறங்க ஐயா. அதனால் மக்களுங்களை நம்ம போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை அழகாக வென்றலாம். அது பாரத பிரதமர் நாட்டில் பத்தியால் வென்றால் அழகாக ஈஸியாக வென்று முன்னேறத்துக்கு நம்ம கால் எடுத்து வைக்கலாம். இதனால் அடித்தடி போராட்டத்தை கல் வீசினால அது முன்னேற நம்ம தீர்வாக போகிறது இல்லைங்க. பொறுமையாக வென்றலாம். ஏன்னா தொழிலுங்கிறது இராணுவத்துக்கு ஒரு தொழில். அந்த தொழில் நம்ம கொத்தமாக நினச்சி கல் எடுத்து வீசிட்டோமா அவங்களுக்கு கோபம் வரும். அந்த தொழில் எதிர்க்கிறீங்க தான் ஆறாக இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னெடுத்து வைப்பாங்க. அதனால் மக்களுக்கு இந்த தீர்வுக்கு வெல்மையாக வென்றலாம். மிலிட்ரி இராணுவத்தையும் வென்றலாம், நம்ம நாட்டு அரசாங்கத்துலேயும் மோடி பிரதமரையும் வென்றலாம். அதனால் பொறுமையாக காலை எடுத்து வச்சு வெல்றதுக்கு பாரத பிரதமர் பாட்டை மகா தீர்வை நீங்கள் முக்கியத்துவ வேண்டும். இதனால் வந்தே மாதரம் பாடங்கள் பாட வச்சு நீங்கள் ஒரு தீர்வு வரும்னு சொல்லி மோடி முதல்வர்கிட்ட ஒரு இந்தமாரி மீட் தீர்வுக்கு இந்தமாரி இருக்குதுங்க, இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்து நல்ல வழி காட்டுறதுக்கு முக்கியத்துவம் வேண்டும். இதனால் பொறுமை கை கொடுத்து பொறுமையாக வெல்லலாம். அவசரப்பட்டு கல்லடியில் வீசக்கூடாது. அது நம்மளை அவமானப்படுத்த வேண்டியது தான் எனக்கு தான். இதனால் நிறைய பேருக்கு துன்பத்தை அளிக்குது. இதில் முக்கியமாக இருக்கிற மத்திய அரசு காலை எடுத்து வைங்க ஐயா. மக்களுக்கு தான் அனைத்துமே இருக்குன்னு நினச்சி தான் நீங்கள் கையெடுத்து அந்த இடத்துல இருக்கிறீங்க. மக்களுக்கு சேவை தான் இருக்கிறீங்க. மக்களுக்கு விருப்பம் இது கொஞ்சம் நீங்கள் ஓசி முடிவுப்பட்டு அதை விளைக்கணுங்க ஐயா. இது தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோடய கோரிக்கையும். இதனால் போராட்டத்தில் இருக்கிற மனவேதனை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. பொதுமக்களை நம்ம கண்ணு முன்னாடி அடிக்க வாங்கிறது பார்த்தா அது கல் வீசி அடித்ததுனால கோவம் வந்திருக்கலாம், அதிகாரிகளுக்கு எதுவும் பண்ணிருக்கலாம். மண்டை உடையும் போது நான் ஒரு தாய் அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த இடத்துல போய் தண்டனை அனுபவிக்கும் போது நம்ம அரசு நாடே இப்படி இருக்கும்போது மற்ற நாடு எப்படியா இருக்க முடியும்? மக்கள் தான் நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்கிறீங்க. மக்களுக்கோசரம் தான் அந்த இடத்துல போய் ஆட்சி எடுத்து உட்காந்தீங்க. பொறுமையாக இருக்கலாம் ஐயா. நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அடி எடுத்து வைங்க ஐயா. பாரத பிரதமர்னா வேணாம், சும்மா இல்லை, எளிமையான ஒரு நாடு. ஒருத்தர் வாழ வைக்கணும்னு நினச்ச நாடு. மற்றவங்களை வாழ வைக்க நாட்டில் நம்ம நாட்டிலையே இப்படி துன்பம் அனுபவிச்சா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் மாதிரி மக்களுங்களுக்கு நம்ம மனவேதனை அளிக்குது ஐயா. இது உடனே தீர்வு எடுங்க ஐயா. நம்மளாம் காலங்கள் வேணாம். சில பேர் பசியாக கிடப்பாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. அதுலேயும் உட்காந்துக்கிட்டு இந்த கோரிக்கையை மனமான ஏற்றுக்கொண்டுக்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுங்க ஐயா? கெட்ட பேர் தான் வந்தது. மோடி அரசாங்கத்தையால் இப்படி பாரத பிரதமரை கொஞ்சம் கூட எங்களை மதிப்பே கொடுக்கலிங்க அப்படின்னு கெட்ட பேர் வரதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கலாம். வருங்காலத்தில் நல்ல சங்கதி நாங்களாம் உங்களை பார்த்து வாழ வேண்டியன்னு நினைக்கிறோம். நன்றிங்க ஐயா.